அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அப்படின்னு என்ன ஒன்ன காமெடி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சிரிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல எல்லாருமே அப்படிதான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அப்படி என்ன ஜோக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இது வரைக்கும் நீ அப்படி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வந்து அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதியும் வந்து சொல்லிட்டு இருக்கிற போது என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம ரேவதி ஒரு பக்கம் இருக்கவும், நான் சொல்லட்டுமா, உங்க அண்ணனை பத்தி வீட்டுல சொன்னா எல்லாரும் உங்க அண்ணனை கேள்வி கேட்பாங்க, அதை நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா கடைசியில அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. கடைசியில என் முகரம் போக்க போத்த உடனே அதை நீ எல்லாரும் முன்னாடியும் செஞ்சு காட்டியிருப்ப. அதை வச்சுதான் உங்க அண்ணன் உங்க அண்ணிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க, அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைமே, உன் வாய் தான் சொல்லுது தவிர, ஆனால் உன் மனசாட்சி அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி தாங்க சொன்னன்ற மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து காரை விட்டு இறங்க சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க காரை விட்டு இறங்கணும், எதுக்காகுங்க? இல்லை, நீ இப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு நடந்தே போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.